ஆபத்தான சூழ்நிலையில் இந்த மானும் தன்னோட குட்டியும் இந்த தண்ணியில் மாட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த மான் பாருங்க தன்னோட குட்டியை இந்த ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து கரைக்கு எப்படியாகிலும் கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு சரியான வழியை அது தேடி தேடி தவிக்குது பாருங்கள் இந்த மான். இறைவனோட படைப்பு பாருங்களேன், எவ்வளவு அழகாக பிரமிப்பாக இருக்குது பாருங்களேன். ஒரு தாய்மை உள்ளத்துக்கு தன் குழந்தைகள் மீது உள்ள கடமை உணர்வு இருக்கணும்னு சொல்லி எந்த அளவுக்கு அந்த தாய்மையை புனிதப்படுத்தி எவ்வளோ அழகாக படைச்சிருக்கான் பாருங்களேன் இறைவன். ஒரு 5 அறிவு கொண்ட இந்த ஜீவனுக்கே இவ்வளவு தாய்மை உணர்வு முழுமையாக இருக்கும் பொழுது 6 அறிவு கொண்ட மனிதர்கள் நமக்கு எவ்வளவு இருக்கணும் தாய்மை உணர்வு. நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளவு கஷ்டத்துலேயும் எவ்வளவு துன்பத்துலேயும் எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும், ஆனால் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளுடைய தாய்மை உணர்வு கடமையிலிருந்து நம்ம ஒருபோதும் தவறக்கூடாதுங்க. அதாவது நம்மளுடைய குழந்தைகளை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய குழந்தைகளை நாம் மட்டும்தாங்க நல்லா பார்த்துக்க முடியும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மால் மட்டும்தான் ஒரு சிறந்த பாதுகாப்பு தர முடியும். அதுகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்க முடியும். தாய்மைக்கு அப்புறம் தாங்க மற்ற எல்லாமே. அதனால தான் தாய்மைங்கிற ஒரு உறவை புனிதமாக பார்க்கப்படுது. தாய்மைக்கு மட்டும்தாங்க ரொம்ப புனிதமான முழுமையான புனிதமான ஒரு உணர்வை இறைவன் படைத்திருக்கிறான் ஒவ்வொரு ஜீவனுக்கும். அதாவது ஒரு சில தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனசை சீக்கிரமாக மனபலத்தை இழந்துடுறாங்க. மனபலத்தை இழந்துட்டு தன் குழந்தைகளை மறந்துட்டு நம்ம இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம குழந்தைகள் என்ன அப்படின்றத சிந்திக்காமையே தவறான முடிவுகளுக்கெல்லாம் போயிடுறாங்க. பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு தன் குழந்தைகளை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறது, இல்லைன்னா குழந்தைகளை கொல்லணும்னு பார்க்கறது, இல்லை கண்ட உறவுகளுக்காக தகாத உறவுகளுக்காக தன் குழந்தைகளை விட்டுட்டு போயிடுறது. இந்த மாதிரி தவறான ஒரு முடிவுகளெல்லாம் சில தாய்மார்கள் எடுத்துடுறாங்க. இன்னைக்கு உலகத்தில் யாருக்குங்க பிரச்சனை இல்லை? சில தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தாய்மார்கள் கண்ணீரோடு தன் குழந்தைகளுக்காக வாழ்க்கையில் பயணத்தை செஞ்சிட்ருக்காங்கன்றதை நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். கணவர் இருக்கிற ஒரு சில தாய்மார்களும் சரி, கணவர் இல்லாத தாய்மார்களும் சரி, கணவர் இருந்தும் விட்டுட்டு போன தாய்மார்களும் சரி, தன் குழந்தைகளுக்காக எவ்வளவு கஷ்டத்தை தாங்கி தன் சந்தோஷங்களை, தன் மகிழ்ச்சியை, தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்து தன் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கணும், தன் குழந்தைகளுக்கு எந்த குறையும் இல்லாமல், தன் குழந்தைகளை யாரும் நெருங்க முடியாமல், ஒரு தூசு கூட நம்ம குழந்தைங்க மேலே படக்கூடாதுன்னு சொல்லி வைராக்கியமாக இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் நம்ம குழந்தைகளுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? அப்படி இருக்க ஏன் ஒரு சில தாய்மார்கள் மனபலத்தை இழந்துடுறீங்க? நம்மளால எல்லாம் முடியுங்க. நம்ம குழந்தைகளுக்காக நம்ம டிராவல் பண்ணி தான் ஆகணும்.